இந்த வீடியோவில் நம்ம 10th சம் பார்க்கலாம். If cot theta into 1 plus sin theta is equal to 4m. 4mக்கு ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 4nக்கு இதே டேர்மில் இங்கே 1 ப்ளஸ்ஸுக்கு பதிலாக இங்கே 1 மைனஸ் அப்படின்னு இருக்கு. நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா இந்த எம்மும் என்னும் வர மாதிரி இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வர மாதிரி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ ப்ரூஃப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். cot theta into 1 plus sin theta is equal to 4m. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? cot theta into 1 minus sin theta equal to 4n. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம், இதை வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது நமக்கு என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா எம் ஸ்கொயர்ட் மைனஸ் என் ஸ்கொயர்ட் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போது இதை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, எம்மையும் என்னையும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு. சரியா? ஸோ நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் என்ன பண்ணால் நமக்கு எம் ஸ்கொயர் என் ஸ்கொயர் கிடைக்கும்? ஸ்கொயர் பண்ணணும். எப்படி ஸ்கொயர் பண்ணணும்னா வெறும் எம்மையும் என்னையும் மட்டும் ஸ்கொயர் பண்ணால் அது தப்பு. அப்படி பண்ணோம்னா ரெண்டு ஈக்குவேஷன் சைடுமே நம்ம வந்து ஸ்கொயர் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, squaring on both sides 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு பண்ணுவோம். இதை பண்ணால் என்ன வரும்? cot square theta இங்கே 1 plus sin theta the whole squared equal to 4 squared m squared. ஓகேவா? ஜஸ்ட்டு நான் ஸ்கொயர் பண்ணி மட்டும் எழுதியிருக்கேன். ஓகேவா? அடுத்து ரெண்டாவது டேர்மை ஸ்கொயர் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? cot square theta 1 minus sin theta the whole square equal to 4 squared n squared அப்படின்னு கிடைக்குது. இப்போது 4 ஸ்கொயர்னால் என்ன நமக்கு தெரியும்? 16ன்னு தெரியும். அப்போ இதை 16 m ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம். இதை 16 n ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா இங்கே என்ன பண்ணியிருக்காங்க நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் எம் ஸ்கொயரையும் என் ஸ்கொயரையும் மைனஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தேர்டுன்னு வச்சுக்கிறோம், இதை ஃபோர்த்துன்னு வச்சுக்கிறோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நம்ம இது மைனஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? 3ல் இருந்து 4 மைனஸ் பண்ணுவோம். நம்ம இப்போது ரைட் சைடில் இருந்து எழுதுவோம். சரியா? ஃபஸ்ட்டு இந்ததோட ரைட் சைடில் என்ன இருக்குது? 16 எம் ஸ்கொயர். ஓகேவா? 3வது ஈக்குவேஷனில். 4வது ஈக்குவேஷனில் ரைட் சைடில் என்ன இருக்குது? 16 என் ஸ்கொயர் மைனஸ் 16 என் ஸ்கொயர். ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிறத மைனஸ் பண்ணி எழுதிட்டோம். இதே மாதிரி கரஸ்பாண்டிங்காக உள்ளதை லெஃப்ட் சைடில் உள்ளதை நம்ம மாதிரி மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ 16 எம் ஸ்கொயருக்கு ஈக்குவலான வேல்யூ வந்து இது. ஸோ அதை எழுத போகிறோம். cot squared theta into 1 plus sin theta the whole square. மைனஸ் இருக்கா? மைனஸ். இப்போது இந்த 16 என் ஸ்கொயருக்கு ஈக்குவலான வேல்யூ இது. ஸோ அதை நம்ம இங்கே எழுத போகிறோம். cot squared theta into 1 minus sin theta the whole square. ஓகேவா? இப்போது இந்த டேர்மில் 16 ரெண்டு டேர்ம்லேயுமே இருக்குது. ஸோ 16 நம்ம இதில் காமனாக வெளியே எடுத்துடலாம். இப்போ 16 வெளியே எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும்? எம் ஸ்கொயர்டு இருக்கும். இங்கே என்ன இருக்கும்? என் ஸ்கொயர்டுன்னு இருக்கும். ஓகே, இப்போது இந்த சைடு உள்ளதை நம்ம இங்கே வந்து 1 plus sin theta the whole squareல இருக்கா? ஸோ இது வந்து a plus b the whole square அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால நம்ம அந்த ஃபார்முலா அப்படி போடுவோம். அந்த ஃபார்முலா என்ன நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? இதனால் நான் எழுதுகிறேன். a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. இப்போ ஏவுக்கு பதிலாக 1ம் பிக்கு பதிலாக சைன் தீட்டாவும் இருக்குது. ஸோ அப்படியே நம்ம ரைட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுத போகிறோம். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது நமக்கு? cot square theta இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். cot square theta இன்ட்டு இங்கே என்ன இருக்குது? a ஸ்கொயர். a ஸ்கொயர்னா 1 ஸ்கொயர்னா 1. அடுத்து ப்ளஸ் b ஸ்கொயர். bனா இங்கே என்ன இருக்குது? சைன் தீட்டா. அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2ab. 2 into 1 into sin theta. ஸோ என்ன வரும்? 2 sin theta அப்படின்னு வரும். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி எழுதிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அடுத்து cot square theta. cot square theta. அடுத்து இங்கே 1 minus sin theta the whole square இருக்குது. ஸோ இங்கே இதே ஃபார்முலா தான், பட் a minus b the whole squareல
a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab அப்படின்னு வரும். ஓகேவா, அவ்வளோதான். இதே இதில் 1 ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 2 சைன் தீட்டா அப்படின்னு வரும். ஓகேவா, ஏன்னா இங்கே ஏவோட வேல்யூ ஒன்று தான், பியோட வேல்யூ சைன் தீட்டா தான், சேம் தான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒவ்வொன்று கூடவே மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி பார்ப்போம். ஓகேவா, இந்த லெஃப்ட் சைடில் இதுக்கு மேலே நம்ம இங்கிட்டு ஷார்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அதை நம்ம அப்படி எழுதிக்கலாம். 16m² மைனஸ் n² ஈக்குவல் டு காட் ஸ்கொயரை நம்ம காமனாக எடுத்துடலாமா? ரெண்டு டேர்ம்லையுமே காட் ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ காட் ஸ்கொயரை எடுத்துடுவோம். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஹோல் டேர்மை எழுதிக்கிறோம். 1 ப்ளஸ் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 sin தீட்டா. இங்கே வந்து மைனஸ் இருக்குது வெளியே, உள்ளுக்க இந்த மாதிரி டேர்ம் இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், இந்த மைனஸால் உள்ளுக்க கொண்டு போயிட்டு ஒவ்வொரு குறியோடையும் நம்ம பெருக்கணும். ஓகேவா, இப்போது ஃபஸ்ட்டு 1க்கு முன்னாடி ப்ளஸ் சைன் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1. அடுத்து மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 சைன் தீட்டா. ஓகேவா, இதில் என்ன பண்ணியிருக்கோன்னா ரெண்டு டேர்ம்லையுமே தனித்தனியாக இருந்த இந்த காட் ஸ்கொயர் தீட்டாவை ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம காமனாக வெளியே எடுத்துட்டோம். வெளியே எடுத்துட்டு இங்கே மைனஸ் இருக்குது இல்லையா, அந்த மைனஸை உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ இது இங்கே 1 இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் 1 இருக்குது. ஸோ இது ரெண்டும் 0 ஆயிரும். இங்கே சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இது ரெண்டும் 0 ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 இன்ட்டு m² மைனஸ் n² ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே என்ன இருக்குது 2 சைன் தீட்டா ப்ளஸ் 2 சைன் தீட்டா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் 4 சைன் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதில் இந்த ரெண்டு பக்கமும் என்ன பண்ணலான்னு பாருங்கள். நம்பரு இங்கே 16 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ நம்ம அடித்து கொடுக்கலாம் இல்லையா. இப்போது ஒரு நாள் 4, இங்கே 4 அங்கே 16. ஸோ 4 இன்ட்டு m² மைனஸ் n² ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா அப்படி நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 4 இன்ட்டு m² மைனஸ் n² இஸ் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா m² மைனஸ் n² ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு mn அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த டேர்மை ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. சரியா, அப்போது நமக்கு இங்கே கிடச்சிருக்கு இல்லையா, அந்த டேர்மை ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்கொயர் பண்ண போகிறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 4 ஸ்கொயர் m² மைனஸ் n² ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு காட் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், காஸ் பவர் 4. ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது, அப்போ 2 இன்ட்டு 2 4ன்னு ஆகும். இங்கே சைன் தீட்டான்னு இருக்குது, அப்போது சைன் பவர் 2 தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ 4 ஸ்கொயர்னால் என்ன 16 இன்ட்டு m² மைனஸ் n² the ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன பண்ணலாம், காஸ் பவர் 4 தீட்டா. இதை நான் ஒரு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்னொரு காஸ் ஸ்கொயர் தீட்டாவாக செப்பரேட் பண்ணி நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் இல்லை காட் தப்பாக எழுதிட்டேன், காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. அதாவது 4ன்னு இருக்கு இல்லையா, அதை தான் காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா ஸ்கொயராக தனித்தனியாக எழுதியிருக்கோம். இப்போது ஒரு காட் ஸ்கொயரை அப்படி வச்சுக்கிடுவோம். ஓகேவா, இன்னொரு காட் ஸ்கொயர் தீட்டா இருக்கு இல்லையா, அதை வேறு டேர்மில் கொண்டு வருவோம். ஸோ காட் ஸ்கொயர் தீட்டாவுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா கொசிகன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1. இதுதான் காட் ஸ்கொயர் தீட்டாவோட ஃபார்முலா. ஸோ இது இதுக்குரியது இன்ட்டு சைன் தீட்டா, சைன் ஸ்கொயர் தீட்டா. இதை நம்ம அப்படி எழுதிக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த சைன் ஸ்கொயர் தீட்டாவை இந்த டேர்ம்குள்ளே போயிட்டு மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு இங்கே கொசிகன் ஸ்கொயரோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு கொசிகன்
ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் இந்த ஒன்னோட மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு கொசிகன் ஸ்கொயர் தீட்டானா என்ன 1/sin ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இப்போது சைன் ஸ்கொயரையும் நம்ம அடித்து கொடுத்துடலாம், ஒரே மாதிரி தானே இருக்குது. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1 - sin ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு என்ன நமக்கு தெரியும், ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும், sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அப்போனா இதோட வேல்யூ காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா, காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்குது. இங்கிட்ட என்ன இருக்குது, 16 × m² - n² இன்ட்டு ஹோல் ஸ்கொயர். ஸோ நமக்கு லெஃப்ட் சைடில் ஓரளவு நம்ம கொண்டு வந்துட்டோம். அடுத்து இங்கே நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியதில் mn அப்படின்ட்டுருக்கு. ஸோ நமக்கு அந்த கிவனில் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை நம்ம ரெண்டு பக்கமும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 4m, 4mோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருந்தாங்க, காட் தீட்டா இன்ட்டு 1 + sin தீட்டா. அடுத்து 4nோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க, காட் தீட்டா இன்ட்டு 1 - sin தீட்டா அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4m × 4n அப்படின்னா காட் தீட்டா இன்ட்டு காட் தீட்டா மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், காட் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இங்கே 1 + sin தீட்டா, இங்கே ஒரு 1 - sin தீட்டா. ஸோ இது பாருங்கள், இது பார்க்குறதுக்கு a + b × a - b அந்த ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், a² - b² = a + b × a - b அப்படின்னு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இதில் ஏவுக்கு பதிலாக 1ம் பிக்கு பதிலாக சைன் தீட்டாவும் இருக்குது. சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு 1² னா 1 மைனஸ் b², b வந்து சைன் தீட்டா, அப்போது சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே காட் ஸ்கொயர் தீட்டா 1 - sin ஸ்கொயர் தீட்டான்னு என்னென்ன, காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஸோ இங்கே காட் ஸ்கொயர் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் காட் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு காஸ் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ரைட் சைடில் ஈக்குவலாக இருக்குது. அப்போது லெஃப்ட் சைடும் ஈக்குவல் பண்ணி நம்ம எழுதலாம் இல்லையா. அப்போது நமக்கு என்ன கிடைக்கிது, 16 × m² - n² the whole square = 4m × 4n அப்படின்னு கிடைக்கிது. ஸோ 4 நாளே 16 தானே, ஈக்குவல் டு 16mn. 16ம் 16ம் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது, m² - n² the whole square = mn அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது.